ராமையான்னு ஒரு முதியவர் தன்னோட பையன் சிவாவோட ஒரு சின்ன வீட்டுல வசிச்சு வந்தாரு. ராமையா வயல்ல கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவரு. ஆனா காலம் அவருக்கு சாதகமா இல்ல. அவருக்கு மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட நிலைமையும் அதுதான். கடந்த சில காலமா அந்த ஊர்ல சரியா மழை பெய்யாததுனாலும் பயிர்கள் சரியா விளையாததுனாலும் விவசாயிங்க ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகி இருந்தாங்க. ஒரு நாள் ராமையா தன்னோட வீட்டு திண்ணையில உட்கார்ந்து சோகமா பாத்துட்டு இருந்தாரு. அப்போ ராமையாவோட பையன் சிவா வயல்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான். என்னப்பா சிவா, வயல்ல இன்னும் ஏதாவது ஈரம் இருக்கா? கிணத்துல தண்ணி இன்னும் எவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்கு? சிவா பெருமூச்சு விட்டு, அப்பா, கிணத்தடியில சேர தவிர ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இருக்கிற கொஞ்சம் நிலக்கடலை பயிரும் காஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த வெயிலுக்கு நம்ம உயிரே போயிடும் போல இருக்கு. இதுல பயிர் எப்படி விளையும்? நம்ம நிலைமை இப்படி இருக்கு. ஆமாப்பா, நம்ம தலைவிதி அப்படி. ஊர்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. என் கவலை என்ன பத்தி இல்ல சிவா, உன்னை பத்தி தான். உனக்கு திருமண வயசு தாண்டி போயிட்டு இருக்கு. அன்னைக்கு பக்கத்து ஊர் பெரியவர் வந்தாருல்ல, அந்த சம்பந்தம் என்னாச்சுன்னு கேட்டியா? சிவா தலை குனிஞ்சு, நான் கேட்கலப்பா. அவங்களே தகவல் அனுப்புனாங்க. உங்க ஊர்ல தண்ணியே இல்ல, அது ஒரு வறண்ட பகுதி, கிணத்தடியில தண்ணிக்கு கஷ்டப்பட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. இது கேட்கவே எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. நம்ம ஊர் நிலைமைய பார்த்து யாரும் பொண்ணு கொடுக்க கூட தயாரா இல்ல. இப்படியே போச்சுன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படிப்பா இருக்கும்? ராமையாவோட கண்கள்ல கண்ணீர் பெருகுச்சு. அப்ப அங்க அவரோட உயிர் நண்பன் சோமையா வந்தாரு. சோமையாவும் அதே ஊர் விவசாயி தான். ஆனா கொஞ்சம் உலக ஞானம் உள்ளவரு. என்னப்பா ராமையா, அப்பா பையன் ரெண்டு பேரும் என்ன அப்படி யோசனையில இருக்கீங்க? வா வா சோமையா, இப்படி உட்காரு. என் மகன் சிவாவோட கல்யாணத்தை பத்தி தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். யாருக்கிட்ட பொண்ணு கேட்டாலும் நம்ம ஊர் வறட்சியை பார்த்து பின்வாங்குறாங்க. இனி சிவாவுக்கு கல்யாணமே ஆகாதோன்னு எனக்கு பயமா வேற இருக்கு. அப்படி சொல்லாத ராமையா, நம்ம ஊர் வறட்சியில இருக்கலாம், ஆனா சிவா தங்கமான பையன். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. உன் மனைவியோட உறவினர் சுந்தரையா ஞாபகம் இருக்கா? பக்கத்தூர்ல இருக்காரு. அவருக்கு உன் மேல ரொம்ப மரியாதை உண்டு. அவரோட பொண்ணு பார்வதி இப்ப கல்யாண வயசுல இருக்கா. ரொம்பவும் புத்திசாலியான பொண்ணு. ஒரு முறை நீ அவங்க வீட்டுக்கு போய் ஏன் நீ பொண்ணு கேட்டு பார்க்க கூடாது? சுந்தரையா என் பேச்சை கேட்பார்னு நினைக்கிறியா சோமையா? அவங்க ஊரு கிருஷ்ணா நதிக்கரையில இருக்கு. எப்பவும் பசுமையா இருக்கும். அப்படிப்பட்ட ஊர்ல இருந்துட்டு பாலைவனம் மாதிரி இருக்கிற ராமாபுரத்துக்கு பொண்ணு அனுப்புவாரா? எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்ல. முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பு இல்லையே. சுந்தரையா ரொம்ப ரொம்ப நல்லவரு, கலாச்சாரம் தெரிஞ்சவரு. நாளைக்கே நான் போய் சுந்தரையா கிட்ட இது பத்தி பேசிட்டு வரேன். மறுநாள் காலையில சோமையா சுந்தரையா இருக்கிற கிராமத்துக்கு போனான். அந்த ஊர் கால்வாய் நீரோட ரொம்பவும் பசுமையா காட்சி அளிச்சுது. சுந்தரையா சோமையாவை பார்த்து அன்போட வணக்கம் சொல்லி கூப்பிட்டான். ஆ, வாங்க சோமையா. ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா எங்க ஊர் பக்கம் நீங்க வந்திருக்கீங்க. உங்க ஊர்ல வெயிலெல்லாம் எப்படி இருக்கு? வெயிலுக்கு என்ன குறைச்சல் சுந்தரையா? எங்க ஊர் தான் இப்போ அப்படியே எரிமலை மாதிரி இருக்கு. சரி, நான் வந்த விஷயம் என்னன்னா, நம்ம ராமையாவோட பையன் சிவா இருக்கான்ல, அவனுக்கு உங்க மக பார்வதிய பொண்ணு கேட்டுட்டு போலான்னு தான் நான் வந்தேன். சுந்தரையாவோட முகம் திடீர்னு கோபமா மாறுச்சு. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு, சோமையா ஐயா, ராமையா மேல எனக்கு மரியாதை இருக்கு. சிவாவும் புத்திசாலியான பையன் எனக்கு தெரியும். ஆனா ஒன்னு யோசிங்க, என் பொண்ணு பார்வதிய நான் உள்ளங்கையில வச்சு வளர்த்திருக்கேன். இங்க தண்ணீருக்கு குறைவே இல்ல. உங்க ஊரோட நிலைமை என்ன? குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. கிணறுக்கு முன்னால வரிசையில நிக்கணும். அந்த அளவுக்கு வறட்சியான பிரதேசத்துக்கு என் பொண்ணு எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? தண்ணி இல்லாத ஊர்ல பொண்ணு கொடுக்கறதும் ஒண்ணுதான், பொண்ணை கொண்டு போய் காட்டுல விடுறதும் ஒண்ணுதான்னு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லலைங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க. நீங்க சொல்றது சரிதான் ஐயா. ஆனா கஷ்ட நஷ்டங்களை பாக்குறத விட உறவுகளை பாக்குறதும் முக்கியம் தானே. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பார்வதி உள்ள இருந்து வெளியில வந்தா. அவளுக்கு சிவாவை பத்தி முன்னாடியே தெரியும். சிவாவோட குணத்தை பத்தி அவளுக்கு எப்பவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. அப்பா, ஒரு நிமிஷம் என்னோட பேச்ச கேளுங்க. சோமையா மாமா கேட்டதும் சரிதானேப்பா? பைத்தியம், உனக்கு என்ன தெரியும் அந்த ஊரோட கஷ்டம்? கோடை காலம் வந்தா உயிரை கையில புடிச்சிட்டு வாழணும். அதனாலதான் உன்னை அங்க அனுப்ப முடியாது. நீயும் மனசுல ஏதோ ஆசையை வளர்த்துக்காத. அப்பா, ராமையா மாமா ரொம்ப நல்லவரு. அதே மாதிரி அவரோட பையனும் கடினமா உழைக்கிறவர்னு உங்களுக்கே எல்லாம் தெரியும்லப்பா. வெறுமன ஊர் நிலைமைய வச்சு இவ்ளோ நல்ல சம்பந்தத்தை நம்ம ஏன் இழக்கணும்? பண வசதி இருக்கிற குடும்பம் கூட கிடைக்கலாம், ஆனா நல்ல மனுஷங்க இருக்கிற குடும்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. தண்ணி பிரச்சனை இருந்தா அதுக்கு தீர்வு தேடணுமே தவிர அந்த பிரச்சனைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடுறது புத்திசாலித்தனம் இல்லப்பா.
பார்வதியோட பேச்சை கேட்டு சுந்தரையா ஆச்சரியப்பட்டாரு. சோமையா மகிழ்ச்சியோட, பாத்தியா சுந்தரையா, உன் பொண்ணோட சிந்தனை எவ்வளவு உயர்வா இருக்குன்னு. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறது தான் எங்களுக்கு அதிர்ஷ்டம். இனி மறுப்பு சொல்லாதப்பா. சுந்தரையா தன்னோட மகளோட தைரியத்தை பார்த்து ராமையாவும் சிவாவும் நல்லவங்கிறதுனால தன்னோட மகளை அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. சில நாட்கள்லயே பார்வதி ராமையா வீட்டுக்கு மருமகளா வந்தா. கோடை வெயில் உச்சத்தை எட்டுச்சு. ஊர்ல குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. அம்மா பார்வதி, எங்க குணத்தை பார்த்து நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. ஆனா எங்களோட சேர்ந்து உனக்கும் கஷ்டம் ஆரம்பிச்சிடுச்சு. குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம நீயும் அவதிப்படுற. மாமா, கஷ்டம் எங்கதான் இல்ல, அத வெல்ற வழியதான் தேடணும். நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்க, நாளைக்கு நீங்க வயல்ல இருந்து வரும்போது ஒரு 4 ஆட்களை மட்டும் நீங்க கூட்டிட்டு வாங்க. நம்ம வீட்டு பின்பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. பொழக்கடையில என்ன வேலை பார்வதி? இப்பதான் எல்லாம் அங்க காஞ்சு போய் கிடக்க. நம்ம சமையல் அறையிலயும் குளியல் அறையிலயும் பயன்படுத்துற தண்ணி எல்லாம் வெளியில சாக்கடையில போய் வீணா போகுது. அத பூமிக்கு கொடுக்கணும். ஒரு உறிஞ்சு குழிய நம்ம தோண்டுவோம். அப்படியே தண்ணீரை வச்சு புழக்கடையில காய்கறி செடி வளர்ப்போம். மறுநாள் சிவாவும் பார்வதியும் சேர்ந்து புழக்கடையில 5 அடி ஆழத்துல ஒரு உறிஞ்சு குழிய தோண்டுனாங்க. அதுல கற்களையும் மணலையும் போட்டு சமையலறை நீரை அந்த பக்கம் திருப்புனாங்க. வீட்டை சுத்தி சின்ன அளவுல காய்கறி விதைகளை விதைச்சா பார்வதி. சின்னதா ஒரு காய்கறி தோட்டம் போட்டா பார்வதி. பாத்தீங்களா, செடிங்களுக்கு நம்ம தண்ணி ஊத்துனா அது நமக்கு விளைச்சலை கொடுக்கும். இப்போ இந்த தண்ணி எல்லாம் பூமிக்குள்ள போய் நம்ம கிணத்தோட நீர்மட்டம் உயர்றதுக்கு அது உதவி பண்ணும். உண்மைதான் பார்வதி, இவ்ளோ நாளா இந்த தண்ணி வீணா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது செடிகளுக்கு பயன்பட போகுது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வெயில் கடுமையாறத பார்த்து ஊர்ல காய்கறி விலைகள்லாம் வான தொட ஆரம்பிச்சுது. அப்ப பார்வதி ஒரு திட்டம் போட்டா. பட்டணத்துல விலை குறைவா இருந்தா சிவாவை அங்க அனுப்பி அதிக அளவுல தக்காளி, வெண்டைக்காய், அப்புறம் கீரை வகையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னான். பார்வதி சொன்ன மாதிரியே அவனும் வாங்கிட்டு வந்தான். பார்வதி, இந்த வெயில்ல இவ்ளோ காய்கறி வாங்கிட்டு வர சொன்னியே, இது 2 நாள்ல அழுகி போயிடும்ல. இப்போ இவ்ளோ பணமும் வீணா தானே போகும். நீங்க சும்மா இருங்க, நம்ம இத வீணாக்க போறதில்ல. பார்வதி அந்த காய்கறி எல்லாத்தையும் சுத்தமா கழுவி துண்டு துண்டா நறுக்கி உப்பு சேர்த்து வெயில்ல காய வச்சா. கீரை அப்புறம் தக்காளிய வத்தலா மாத்துனா. இது என்னம்மா பண்ற? பச்சை காய்கறி எல்லாத்தையும் காய வைக்கிறியே. ஆமா மாமா, கோடை காலம் அதிகமாகும் போது நமக்கு எந்த காய்கறியுமே கிடைக்காது. அப்போ இந்த வத்தல் எல்லாம் எண்ணெயில வறுத்து சாப்பிட்டாலோ இல்ல தண்ணியில ஊற வச்சு குழம்பு வச்சாலோ அருமையா இருக்கும். அப்ப நம்ம 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது மாமா. இதுலயே சமாளிக்கலாம். இத பாத்துட்டு இருந்த அந்த ஊர் பெண்கள் லட்சம்மாவும் ரங்கம்மாவும் ஆச்சரியப்பட்டு பார்வதி கிட்ட வந்தாங்க. என்ன பார்வதி, எங்க வீட்ல உப்புச்சாறு தவிர வேற வழி இல்ல, உன்கிட்ட மட்டும் இவ்ளோ காய்கறி எப்படி? பாருங்க லட்சம்மா, வெயில நம்ம திட்டக்கூடாது, அத பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த வத்தலை நீங்க எடுத்துட்டு போங்க. அடுத்த தடவை நான் செய்யும் போது நீங்களும் வாங்க, எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறேன். அத பார்த்தா அடுத்த முறை நீங்களே செஞ்சுக்கலாம். ஊரே பார்வதியோட புத்திசாலித்தனத்தை பாராட்டுச்சு. கோடை காலத்துல உணவு தட்டுப்பாட்டை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவ காட்டின வழி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையா மாறிச்சு. ஒரு நாள் பார்வதி சிவாவோட வயலுக்கு போயிட்டு இருந்தா. சிவா நெல் பயிரிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னங்க, வேண்டாம், இந்த வெயில்ல நெல் விளையாது. இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியா போயிடும். நம்ம குறைஞ்ச நீர் தேவைப்படுற பயிர்களை நடணும். ஆமணக்கு, கம்பு அல்லது பாசி பயிர் பயிரிடுவோம். இது குறைஞ்ச நீர்லயே வளரும். அதோட நம்ம நிலத்துக்கு தேவையான சத்தையும் கொடுக்கும். ஆனா அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ? என் மருமக சொன்னானா அதுல ஒரு அர்த்தம் கண்டிப்பா இருக்கும் சிவா. பார்வதி என்ன சொல்றாளோ அதுபடி செய். அந்த வருஷம் சிவாவோட வயல்ல பயிர் பச்சை பசேல்னு செழித்து வளர்ந்து நின்னுச்சு. பக்கத்து வயல்ல இருக்கிறவங்க எல்லாம் நெல் பயிரிட்டு அது காஞ்சு போனதுனால கவலையில இருந்தாங்க. சிவாவுக்கு மட்டும் நல்ல லாபம் கிடைச்சது. கோடை காலத்தோட இறுதியில ஊர் ஏரியோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு. பார்வதி அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ஊர் பொதுவுக்கு வர சொல்லி கூப்பிட்டா. பெரியய்யா, நான் உங்களை விட சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா ஒரு வேண்டுகோள். நம்ம ஏரியோட அடியில மணலே இல்ல, முழுசா மண் மூடிடுச்சு. இததான் தூர்வார்தல்னு சொல்றோம். இந்த கோடையில ஏரி காஞ்சிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த மண்ணை எடுத்து நம்ம வயல்கள்ல போட்டா நிலத்துக்கு உரம் கிடைக்கும். ஏரியும் நீரை தாங்குற மாதிரி மாறும். அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி கஷ்டமே இல்லாம போயிடும். அதுக்கு ஊர் பெரியவர் வெங்கடப்பா, அதுக்கு செலவு நிறைய ஆகுமே பார்வதியம்மா. செலவு இல்ல, அது முதலீடு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யலாம். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வீதம் வந்து தூர்வாருனா மழை வர்ற காலத்துல நம்ம ஊர் நீரால களை கட்டும். என்கிட்ட இருக்கிற என்னோட தங்க வளையல வித்து
வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு நானே ஏற்பாடு பண்றேன், என்ன சொல்றீங்க? ஊர் மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்துல நெகிழ்ந்து போனாங்க. நம்ம ஊருக்கு வந்த மருமகளே இவ்ளோ சொல்லும்போது நம்ம சும்மா இருப்போமா அப்படின்னு எல்லாரும் ஏரிக்கு போனாங்க. சிவாவோட தலைமையில ஊரே திரண்டு ஏரிய தூர்வாரிச்சு. கொஞ்ச மாசங்களுக்கு பிறகு பலத்த மழை பெஞ்சுது. தூர்வாரினதுனால ஏரி முழுவதும் நீர் நிரம்பிச்சு. ஊர்ல ஒவ்வொரு வீட்லயும் பார்வதி சொன்னபடி உறிஞ்சி குழிகள் அமைச்சிருந்ததுனால நிலத்தடி நீர் மட்டமும் உயர்ந்துச்சு. காஞ்சு போயிருந்த கிணறுகள் மீண்டும் தண்ணீர் ஊற்றெடுத்துச்சு. எங்க பார்த்தாலும் பசுமையான மரங்கள் வீட்டோட புழக்கடையில காய்கறிகள்னு மாறிச்சு. சுந்தரையா தன்னோட மகளை பாக்குறதுக்கு வந்தாரு. பாலைவனம் மாதிரி இருந்த ஊரு நந்தவனமா மாறி இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. ராமையா, என் மக இதையெல்லாம் பண்ணான்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு. தண்ணி இல்லாத ஊருக்கு பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் மகளே ஊருக்கு தண்ணிய கொண்டு வருவான்னு நான் நினைச்சே பாக்கலையா. ராமையா கண்கள்ல ஆனந்த கண்ணீரோட, ஆமா சுந்தரையா, பார்வதி எங்க வீட்டு மகாலட்சுமி. அவ மருமகளா வரல, இந்த ஊரை காப்பாத்த வந்த தேவதையா வந்திருக்கா. தன்னோட புத்திசாலித்தனத்தாலும் பொறுமையாலும் எங்களை வறட்சியிலிருந்து மீட்டெடுத்திருக்கா. சிவா பார்வதிய பெருமையோட பார்த்து சிரித்தான். பார்வதி கைகளை கூப்பி எல்லாருக்கும் வணக்கம் சொன்னான். அந்த ஊர் மக்களுக்கு இப்போது கோடை காலம்னா பயமே இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட பிரச்சனைய ஜெயிக்கிறதுக்கு புத்திசாலி மருமக இப்ப கூட இருக்கா. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, இயற்கையை நம்ம நேசிச்சா அது நம்மள காப்பாத்தும். ஆபத்துல இருக்கும்போது பயப்படுறத விட உபாயத்தை சிந்திக்கிறது தான் சிறந்த குணம். செல்வங்கிறது பணத்துல இல்ல, நம்ம பின்பற்றுற இயற்கையான பண்புல தான் இருக்கு. அது ஒரு ரங்காபுரம் அப்படிங்கிற அழகான ஊரு. அந்த கிராமத்துல அம்மையா அப்படிங்கிற விவசாயி தன்னோட பொண்டாட்டியான கௌரம்மா கூட சேர்ந்து அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ராமையா ரொம்ப நேர்மையானவரு. யாருக்குமே அநியாயம் நடக்காத மாதிரி ரொம்ப நேர்மையா நடந்துக்குவாரு. அந்த வருஷம் மழை நல்லா வராததுனால விளைச்சல் நல்லா வரல. அதனால நஷ்டமே ஏற்பட்டுச்சு. கையில ₹1 காசு இல்ல. வீட்ல கடன் அதிகமாச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராமையா கௌரம்மா விளக்கு வெளிச்சத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டி, இந்த வருஷம் கூட மழை வராம இந்த பூமி தாய் நம்மள ஏமாத்திருச்சு. தாய்க்கு குடிக்க தண்ணி இல்லாம காஞ்சி போயிருக்கு. நம்ம போட்ட தானியம் முளைக்க வர்றதே கஷ்டமா இருக்கு. அங்காருங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கடுவு ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்கு. கடை முதலாளி எல்லாரும் முன்னாடியும் கடத்தை குடுக்க போறியா இல்லையான்னு சத்தம் போட்டு எல்லாரும் முன்னாடியும் கேட்டாரு. முதலாளி எல்லாரும் முன்னாடி கேட்டதுனால எனக்கு தலை தூக்கி நடக்க முடியல. ஏங்க, நீங்க கவலைப்படாதீங்க. மழை வராதது நம்ம செஞ்ச தப்பாங்க. அந்த வட்டி வியாபாரிக்கு தெரியாதா மழை வரல அப்படின்னு? நம்மளோட நிலைமை என்னன்னு அவருக்கு புரியலையாங்க. ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரோட நிலைமையும் இதுதானே. நம்ம மட்டும்தான் உங்களுக்கு காசு கொடுக்க பாக்கி இருக்கா என்ன? அப்படி இல்லடி கௌரி, நம்ம கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல. எங்க தாத்தா முத்தாத்தா எங்க அப்பா காலத்துல இருந்து நம்ம இந்த ஊருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த முதலாளி எல்லாரும் முன்னாடியும் நம்ம கிட்ட காசு கேட்டா நம்மளுக்கு தானே அசிங்கம். இந்த மாதிரி வியாபாரிக்கு அவங்க பணம் கொடுக்கலன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு நீயே சொல்லு. எனக்கு என்னவோ நாளுக்கு நாள் ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு நிம்மதியா தூங்க கூட முடியல. நீங்க அத பத்தியே யோசிச்சு மனச போட்டு கெடுத்துக்காதீங்க. நம்மளோட பசுமாடு இருக்குல்ல, அந்த மாடை வித்தாவது கொஞ்சம் கடனை அடிச்சிடலாமாங்க. அந்த மாடை வித்துடலாமாங்க. மாடை விக்கிறதா? மாடு நம்ம வீட்டோட மகாலட்சுமி. நம்ம பசுமாடை வித்து நம்ம கடனை அடிக்கிறதுனா அது என்னவோ எனக்கு மனசுக்கு சரின்னு படல. நம்ம வீட்டுல இருக்கிற மகாலட்சுமிய விக்கிறத பத்தி இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது. நாளைக்கு காலையில வயல்ல போய் பாக்குறேன். அங்க ஏதாவது காய்கறி இருந்தா கொண்டு போய் வித்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு ராமையா. மறுவது நாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வயலுக்கு போய் பார்த்து காஞ்சி போயிருக்கிற வயலை பார்த்து நெஞ்சை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கங்க கொஞ்சம் இலைங்கள தவிர மொத்தமும் காஞ்சி போயிருந்துச்சு. அந்த இலைங்களோட நடுவுல ஒரே ஒரு பூசணிக்காய் மட்டும் பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. இது என்ன ஆச்சரியமா இருக்கு? வயலெல்லாம் இந்த வெயிலுக்கு காஞ்சி போயிருந்தா இந்த பூசணிக்காய் கொடி மட்டும் பச்சை பசேல்னு இருக்கு. இந்த கொடிக்கு தண்ணி எங்கிருந்து கிடைக்குது? கிட்ட போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு ராமையா அந்த கொடிங்க நடுவுல வந்து எட்டி பார்த்தாரு. பார்த்தா கொடிங்க பச்சை பசேல்னு இருந்தது. நடுவுல பூசணிக்காய் இருந்தது. ஆனா அது சாதாரணமான பூசணிக்காய் இல்ல. அந்த சூரியனே பூமிக்கு வந்து படுத்திருக்கிற மாதிரி இருந்தது. ராமையா
கண்ணை நல்லா தொடச்சுக்கிட்டு மறுபடியும் பூசணிக்காவை பார்த்தாரு. அட கடவுளே, நான் பாக்குறது உண்மையா பொய்யா? இத என்னால நம்பவே முடியல. இது தங்க மாதிரி ஜொலிக்குதே. இல்ல இல்ல, உண்மையிலேயே இது தங்கம்தான். தொட்டு பார்த்தா ரொம்ப கல்லு மாதிரி இருக்கு. என்னோட வயல்ல தங்கம் பூசணிக்கா வளர்ந்திருக்கா. அந்த கடவுள் என் கஷ்டத்தை பார்த்துதான் எனக்கு இந்த மாதிரி வரத்தை கொடுத்திருக்காரு. இப்படி ராமையா அந்த பூசணிக்காவை பிரிச்சு தன்னோட துண்டுல மூடி எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு கொண்டு போனாரு. வீட்டுக்குள்ள போன உடனே கதவை கட்டியா மூடிட்டு பொண்டாட்டிய கூப்பிட்டாரு. கௌரி, கௌரி, எங்க இருக்க? சீக்கிரமா வா. ஏங்க, என்னங்க ஆச்சு? ஏங்க அப்படி சத்தம் போட்டு கூப்பிடுறீங்க? உங்களை திருடங்க யாராவது துரத்திக்கிட்டு வராங்களா? பட்ட பகல்ல இப்படி கதவை சாத்தி வச்சிருக்கீங்க? கதவை சாத்தலனா நீ சொன்ன மாதிரியே உண்மையிலேயே திருடங்க யாராவது வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு தடவை நான் கையில என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லி ராமையா அந்த துண்டை விரிச்சு அதுக்குள்ள இருக்கிற பூசணிக்காவை எடுத்து காட்டினாரு. கௌரம்மா அத பார்த்த உடனே அவளுக்கு வார்த்தையே வரல. எங்க இது இது தங்க பூசணிக்காவா? இவ்வளவு பெரிய பூசணிக்கா பார்த்தா தங்க மாதிரி இருக்கு. இது எங்க இருந்துங்க? உங்க கையில ஏதாவது மந்திர சக்தி இருக்கா? இது மாயமும் இல்ல, மந்திரமும் இல்ல. இது நம்ம வயல்ல காய்ச்சது. அந்த கடவுள் நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்காக நம்ம வயல் மூலமா இந்த மாதிரி ஒரு தங்கத்தை கொடுத்திருக்காரு. இந்த பூசணிக்காவை நம்ம வித்தா நம்ம கடன் எல்லாம் தீந்துரும். நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நம்ம மேலும் மேலும் எவ்வளவோ சொத்து வாங்கலாம். உண்மைதாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளோ பெரிய தங்க பூசணிக்கா நம்ம கையில இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா ஊரு ஜனங்க நம்மள வாழ விடுவாங்களாங்க? பூஸ்வாமி பத்ரையா கண்ணுல மட்டும் இது அகப்பட்டுச்சுன்னா அவ்வளவுதாங்க, நம்மள கொன்னுடுவாங்க அவன். ஆமா கௌரி, நீ சொல்றது கூட உண்மைதான். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நம்மளுக்குள்ளேயே இருக்கணும். இன்னைக்கு நைட்டு இதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாம். நாளைக்கு காலையிலேயே நான் பட்டணத்துக்கு போய் தங்க வியாபாரிக்கு வித்துட்டு பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் குசுகுசுன்னு பேசிக்கிட்டாங்க. வெளிய ஜன்னல் பக்கத்துல இருந்து ராமையாவோட நண்பன் பத்ரையா இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான். பத்ரையாவோட பழக்கமே இதுதான், வெளிய மத்தவங்கள பத்தி கேட்டுக்கிறது. ஓ, ராமையாவோட வயல்ல தங்கம் பூசணிக்கா வளர்ந்திருக்கா? அதிர்ஷ்டம் அப்படின்னா இதுதான். அவனோட வயல் பக்கத்துல தான் என்னோட வயல் கூட இருக்கு. அந்த பூசணிக்கா பக்கத்துல கொஞ்சம் வளர்ந்து என்னோட வயல்ல காய்க்க கூடாதா? ஆமா, இத எப்படி நம்ம சொந்தமாக்கிக்கிறது? எப்படியாவது அவன் கையில இருக்கிற அந்த தங்க பூசணிக்காவை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு பத்ரையா இந்த தங்கத்தை எப்படி சொந்தமாக்கிக்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். ராமையா கௌரம்மா 2 பேரும் சாப்பிடுறதுக்காக உக்காந்துருந்தாங்க. ராமையா, ஓ ராமையா, வீட்ல இருக்கியா? கௌரி, ராமையா வந்திருக்கிற மாதிரி இருக்கு. நீ அந்த பூசணிக்காவை ஓட்டு மேல வச்சிருக்கியா? அந்த பூசணிக்காவை பாத்திரக்கூடாது. பத்ரையா, இதோ இருக்க, வந்துட்டேன், வாங்க வந்து உக்காருங்க. என்ன ராமையா, கதவை சாத்திக்கிட்டு உக்காந்துருக்க? இந்த நடுவுல ஏதாவது ரகசியமா இருக்கா? ரகசியமான வேலை செய்யறதுக்கு இந்த ஏழை வீட்டுல என்னங்கய்யா இருக்க போகுது? ஏதோ காத்து பயங்கரமா வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு கதவை சாத்தினேன். நீங்க என்னங்கய்யா, உங்க காத்து இந்த ஏழை வீட்டு பக்கம் வந்திருக்கு? என்ன ராமையா அப்படி சொல்ற? நம்ம அக்கம் பக்கம் வீட்டுக்காருங்க, ஒருத்தர் விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியறது தப்பா சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்னவோ வயல்ல விசித்திரமான பொருள் கிடைச்சதா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமையா, விசித்திரமான பொருளா? இல்லங்கய்யா, யாரோ என்ன பத்தி உங்ககிட்ட ஏதோ யோசிச்சு சொல்லிருக்காங்க. ராமையா, உண்மைய ரொம்ப நாள் ஒளிச்சு வைக்க முடியாது. என்னோட வயலுக்கும் உன்னோட வயலு நடுவுலயும் உன்னோட பூசணிக்கா கொடி இருக்கு. அந்த பூசணிக்கா கொடியோட வேறு என்னோட வயல்ல இருந்து உன்னோட வயலுக்கு வந்திருக்கு. அதனால அந்த பூசணிக்காவோட சொந்தக்காரன் சொல்ல போனா நான் தான். நீ அந்த பூசணிக்காவை திருப்பி கொடுக்கறியா இல்லனா பஞ்சாயத்தை கூட்டட்டா? இது என்னங்கய்யா அநியாயம்? என்னோட வயல்ல நான் கஷ்டப்பட்டு விளைச்ச பூசணிக்கா உங்க சொந்தம் எப்படி ஆகும்? இங்க பாரு, இதெல்லாம் நீ என்கிட்ட பேசாத. நாளைக்கு காலையிலக்குள்ள அந்த பூசணிக்கா என் கை சேரணும். இல்லனா ஒரு தலைவர்கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்டிடுவேன். இல்லனா நீ நிறைய பிரச்சனைய எதிர்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பத்ரை அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. பாத்தீங்களாங்க, என்னோட பயம் உண்மையாயிடுச்சு.
அந்த நாசமா போனவன் எப்படியாவது அதை அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிறான். இப்ப நம்ம என்னங்க பண்றது? அவன் இந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போனா தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியல. அவன் வேற பணக்காரன், அவன் உண்மைய மாத்திடுவான். அவன் என்னதான் பணக்காரனா இருந்தாலும் நேர்மையும் நியாயமும் நம்ம பக்கத்துல இருக்கு. அது நம்ம வயல்ல விளைஞ்ச நம்மளோட சிரமம். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. நாளைக்கு காலையிலேயே நம்ம முதல்ல பஞ்சாயத்து தலைவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமையா அந்த பூசணிக்காவை ஒரு கோணி பையில போட்டு கட்டி எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்துக்கு தலைமையில வச்சு கொண்டு போனான். ஆனா அதுக்குள்ள பத்ரையா அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி சரி பண்ணிருந்தான் எல்லாரையும். எல்லாரும் தீர்ப்பு சொல்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. என்ன ராமையா, உன் மேல பத்ரையா புகாரு கொடுத்திருக்காரு. உன்னோட வயல்ல காய்ச்ச அந்த பூசணிக்கா அவரோட இது அப்படின்னு சொல்றாரு. ஐயா, அந்த பூசணிக்கா கொடி என்னோட வயல்ல தான் அதோட வேற இருக்கு. வேறு யாரோட இதோ செடியும் அவங்களோட இதுதானங்க ஐயா. இது அநியாயம் இல்லையா? ராமையா என்னோட செடியில காய்ச்ச பூசணிக்காவை அவனே வச்சுக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப பொக்கிஷம். ஐயா, அவன் சொல்றது பொய்யுங்கய்யா. அந்த பூசணிக்காய் என்னோட வயல்ல விளைஞ்சது. நான் தான் அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்தேன். பத்ரையாவோட வயலு காஞ்சி போயிருக்கு. அங்க முள்ள தவிர வேற எதுவுமே இல்லங்கய்யா. நான் சொல்றது உண்மை இல்லைன்னா நீங்களே என் கூட வந்து பாருங்கய்யா. என்னோட கஷ்டத்தை கஷ்டப்படாம பத்ரையா எடுத்துக்கணும்னு பாக்குறாரு. 2 பேரும் சொல்றத நாங்க கேட்டிருக்கோம். இப்ப அந்த பூசணிக்காவை இங்க வைங்க. நாங்க அத பரிசீலனை செஞ்சு பார்த்துட்டு யாரோட இது அப்படின்னு முடிவு சொல்றோம் அப்படின்னு பெரியவரே சொன்னதுக்கு அப்புறம் ராமையா அவனோட கோணிச்சாக்குல இருந்து தங்க பூசணிக்காவை எடுத்தான். அந்த பூசணிக்கா அந்த சூரியனே அந்த பூமிக்கு வந்து இறங்கின மாதிரி பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு ஜனங்க எல்லாருமே ஆச்சரியத்தோட அந்த பூசணிக்காவை பார்த்து, அப்பப்பா, இது என்ன காயி? அச்சு அசல் தங்க மாதிரியே இருக்கு. தங்க மாதிரி ஜொலிக்கிறது என்ன? அது தங்கம்தான். ராமையாவுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்திருக்கு. பத்ரையா ஆசையோட, பாத்தீங்களா ஐயா, அது என்னோட வயல்ல காய்ச்சின பூசணிக்கா. அது எனக்கு தான் சொந்தம். சீக்கிரமா அந்த பூசணிக்காவை எனக்கு கொடுங்க. நில்லு பத்ரையா, அவசரப்படாத. அது உண்மையிலேயே தங்க பூசணிக்காவா என்னன்னு பரிசீலனை பண்றதுக்காக நம்ம ஊர்ல இருக்கிற தங்கம் செய்யற ஆச்சாரிய வர சொல்லுங்க அப்படின்னு வர சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தங்க ஆச்சாரி வந்து அந்த பூசணிக்காவை பரீட்சை பண்ணா. அந்த பூசணிக்காவை நகத்தால கிள்ளி பார்த்தா. ஆனா ஆச்சரியப்படுற மாதிரி அந்த பூசணிக்காக்குள்ள சாதாரணமான பூசணிக்காய் இருந்தது. அந்த பூசணிக்காய் மேல மட்டும்தான் தங்க வண்ணத்துல இருந்துச்சே தவிர அது சாதாரணமான பூசணிக்காய் தான். ஐயா தர்மையா, இது தங்க பூசணிக்காய் எல்லாம் இல்ல. இது ஒரு சாதாரணமான பூசணிக்காய் மட்டும்தான். பூசணிக்காய் வெளிய மட்டும்தான் இப்படி ஜொலிக்குது. ஆனா இது வெறும் சாதாரணமான பூசணிக்காய். மார்க்கெட்ல ரொம்ப பெருசு அப்படின்னா 2 வராகம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பத்ரையாவோட முகம் வாடி போச்சு. ராமையா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டான். என்னது, இது தங்கம் இல்லையா? சாதாரணமான பூசணிக்காவா? ச்சே, இந்த பூசணிக்காகவா நான் இவ்ளோ சண்டை போட்டேன்? இங்க பாரு ராமையா, இந்த பூசணிக்கா உன்னோட வயல்ல காய்ச்சது. அதனால இந்த பூசணிக்காவை நீயே தூக்கிட்டு போ. எனக்கு இது தேவையில்லை. சும்மா என்னோட நேரத்தையே வீணாக்கிட்ட அப்படின்னு சொல்லி பத்ரையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமையா மட்டும் கவலையோட அந்த பூசணிக்காவை பாத்துக்கிட்டு இருந்தான். ராமையா, அந்த பத்ரையாவோட பேராசனாலதான் உன்னை இங்க வரைக்கும் வர வச்சோம். அதனால இது உன்னோட பூசணிக்கா. இந்த பூசணிக்காவை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே ராமையா அந்த பூசணிக்காவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொன்னான். என்னங்க ஆச்சு? தீர்ப்பு பூசணிக்கா நம்மளுதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாங்க கௌரி, இது நம்மளுக்கு சொந்தம்னு அனுப்பிட்டாங்க. ஆனா நம்ம ஆசை நிராசை ஆயிடுச்சு. இது தங்கம் இல்ல, தங்கம் வண்ணத்துல இருக்கிற சாதாரணமான பூசணிக்காய் தான் இது. தங்க ஆச்சாரி செய்யறவரு வந்து பரீட்சை பண்ணி பார்த்தாரு. பத்ரையாவுக்கு இது தங்கம் இல்லன்னு தெரிஞ்ச உடனே என்னோட இது இல்லன்னு சொல்லிட்டாரு. நம்ம தரித்திரம் நம்ம கூட தான் இருக்கு. ஐயோ, என்னங்க இது? அந்த கடவுள் நம்மளுக்கு குடுக்கற மாதிரி கொடுத்து இப்படி ஏமாத்திட்டாரேங்க. பரவாயில்ல விடுங்க, இந்த பூசணிக்கால சமையல் செஞ்சு சாப்பிடலாம். இதனால நம்ம பசியாவது தீரும். சரி கௌரி, நீ போய் கத்திய கொண்டு வா, நான் இத உனக்கு அறுத்து கொடுக்கறேன் அப்படின்னு ராமையா பூசணிக்காவை வெட்டுறதுக்கு ரெடியானாரு. ராமையா கத்தில வச்சு அந்த பூசணிக்காவை வெட்டினாரு. ஆச்சரியப்படுறது என்னன்னா, அதுக்குள்ள பூசணிக்காய் விதைங்களுக்கு பதிலா வஜ்ரம், வைடூரியம்,
எல்லாமே இருந்தது. அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கௌரி, இங்க பாரு கௌரி, இதுக்குள்ள விதைங்க இருக்கோன்னு பார்த்தா இதுக்குள்ள வஜ்ரம் வைடூரியங்க இருக்கு பாத்தியா? எங்க இது அந்த கடவுளோட அருளுங்க. வெளிய சாதாரணமான பூசணிக்காய் மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இவ்ளோ வைடூரியத்தை வச்சு நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்காக நம்மளுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. இது அந்த கடவுளோட நாடகங்க. ஆமா கௌரி, ஏழைங்க கஷ்டப்படுற வரைக்கும் கடவுள் பார்த்தாலும் கடைசியில நம்மள ஆதரிப்பாரு அப்படிங்கிறதுக்கு இதுதான் சரியானது. அந்த பத்ரையா சாதாரணமான பூசணிக்கான்னு விட்டுட்டு போயிட்டான். அந்த ஆச்சாரி கூட அவரு கண்ணுக்கும் இது சாதாரணமான பூசணிக்காவா தெரிஞ்சதுன்னா ஆச்சரியம்தான். எங்க இதனால நம்ம கஷ்டம் தீந்துருமாங்க? கண்டிப்பா கௌரி. ஆனா இந்த சொத்து முழுக்க நம்மளே எடுத்துக்கிட்டு இத அனுபவிக்க கூடாது. நம்ம கடன் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு, சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இத வித்து அவங்களுக்கும் உதவி செய்யலாம். இப்போ நம்மள மாதிரி விவசாயிங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சரியா சொன்னீங்கங்க. நம்ம வயிறு நிறைஞ்சா மட்டும் பத்தாது, பசியில இருக்கிறவங்க எல்லாரோட வயிறையும் நம்ம நிறைக்கணும். இதுதாங்க நம்மளுக்கும் நல்லது. அந்த வஜ்ரம் வைடூரியத்தை டவுனுக்கு கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா வித்து அந்த காசுல அவங்களோட கடனை அடிச்சுக்கிட்டு ஊருக்கு கிணற கட்டி கொடுத்தாங்க. ஊருக்கு நல்லது செஞ்சாங்க. பசியில இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் சத்திரத்தை கட்டினாங்க. ராமையா ஊருக்கு செய்யற நல்லதை பார்த்து ஊரு ஜனங்க பாராட்டினாங்க. பத்ரையா மட்டும் ராமையாவுக்கு எங்க இருந்து காசு வருது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மண்டைய பிச்சுக்கிட்டான். ஒரு நாள் பத்ரையா ராமையா வீட்டுக்கு வந்து, ராமையா, உனக்கு இருந்தாப்புல இருந்து எங்கிருந்து இவ்ளோ காசு வருது? இந்த பூசணிக்காய் சாதாரணமான பூசணிக்காய் தானே, எங்கிருந்து உனக்கு இவ்ளோ காசு வந்துச்சு? பத்ரையா, அது சாதாரணமான பூசணிக்காய் அப்படின்னு நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஆனா உண்மையிலேயே ஊரு ஜனங்களோட பசி தீக்கிற பூசணிக்காது. நம்ம எந்த பார்வையோட இந்த உலகத்தை பாக்குறோமோ அந்த உலகம் கூட நம்மளுக்கு அதே மாதிரி தான் தெரியும். அது சாதாரணமா தெரிஞ்சது. ஆனா நான் நம்பிக்கையோட திருப்தியோட பார்த்தேன். எனக்கு லக்ஷ்மி தேவி தான் தெரிஞ்சது. பூமிய நம்பி வாழ்றவங்களுக்கு தாயி எப்பவுமே துரோகத்தை பண்ண மாட்டாங்க. ஏதோ வேதாந்தத்தை சொல்ற. சரி, உன்னோட அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு அப்படி சொல்லி பத்ரையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் ராமையா கௌரம்மா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அவங்களும் கடைசி காலம் வரைக்கும் சந்தோஷமா திருப்தியோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நேர்ம நாணயம் இருக்கிறவங்களுக்கு அந்த கடவுள் எப்பவுமே துணையா இருப்பாங்க. துராசை துக்கத்தோட மூலம். மத்தவங்களோட பணத்துக்கு ஆசைப்படுறது நல்லதே இல்ல. கஷ்டத்துல இருக்கும்போது நம்பிக்கையை இழக்காம அந்த கடவுளை நம்புனா கண்டிப்பா நம்மளுக்கு நல்லதே நடக்கும்.